ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய திருச்சபைக்கு இந்த வாரம் தேவன் கொடுத்த வேத வசனம் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். நீ அவைகளில் நடக்கும்போது, எவைகளில் நடக்கும்போது 11ஆவது வசனத்தை வாசிங்க. ஞான மார்க்கத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஞான மார்க்கத்தை நமக்கு போதித்திருக்கிறார். அப்போ அந்த போதிப்பை நாம கேட்கணும். செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் போதித்து நாம் நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு அவர் காட்டுகிறவராக இருக்கின்றார். அப்போ நீ அவர் காட்டின பாதைகளை நடக்கும்போது உனக்கு இடுக்கண் உண்டாவதில்லை என்றால் உனக்கு துன்பம் உண்டாவதில்லை, உனக்கு வறுமை உண்டாவதில்லை. ஒருவேளை உனக்கு வறுமையும் துன்பமும் வந்தாலும் நீ அதிலே இடரமாட்டாய். ஆக கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவனுக்கு பாடுகள் ஓத்துறங்கள் உண்டு. அது இடுக்கனா நினைச்சாதான் இடுக்கன், இல்லை என்றால் கர்த்தர் நம்மை கரம் கொண்டு காக்கின்ற தெய்வம். அதே வந்தாலும் நீ இடரமாட்டாய். இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய படைப்பை ஒவ்வொன்றையும் படைத்து அதை அவரே ஆராய்ந்து அதை அவரே பார்த்து இது நல்லது, இது நல்லது என்று ஒவ்வொரு படைப்பையும் அவர் கண்டார். அதிலே விசேஷமாக படைத்தது மனுஷன். மற்றவைகளெல்லாம் படைத்தது அவருடைய வாயின் வார்த்தையினால். மனுஷனை படைத்தது தன்னுடைய கரங்களினால். அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னால், நான் பிரமிக்கத்தக்க வகையிலே அதிசயிக்கத்தக்க வகையிலே நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்று. சங்கீதம் 139 சங்கீதம் 139 14ஆம் வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். தேவன் நம்மை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் நமக்கு ஞான மார்க்கத்தை போதிக்கிறார், செவ்வையான பாதைகளிலே நடத்துகிறார். அப்போ நம்முடைய கண் என்னவாக இருக்கணும்? அவரை தான் நோக்கி இருக்கணும். அவர் என்ன சொல்கிறார், என்ன போதிக்கிறார் என்று கேட்க வேண்டும். அவர் சொன்ன வழியிலே நாம் நடக்க வேண்டும். அதை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறார்? நமக்கு மெய்யான ஞானத்தை தருகின்றவர் அவர். நல்ல ஆலோசனைகளை தருகின்றவர் அவர். அப்போ அந்த மெய்யான ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையை சொல்வேன் என்றபடி நல்ல ஆலோசனைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றவரை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். ஆக தேவனுடைய வசனத்துக்கு பயந்து நடுங்குகிறவனுக்கு, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனுக்கு அது அவனுடைய ஆத்மாவுக்கு ஜீவனை பாதுகாத்து கொடுக்கிறது. அது அவன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கிறது. சில பேருக்கு சென்று போட்டால் தான் வாசனை வரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு நற்கந்தக வாசனை எப்பொழுதும் அவனிடத்திலே வீசும். இப்போ சென்று போட்டால் வாசனை வர்ற மாதிரி தெரியல, நமக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது. நமக்கு மூக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு குறுகுறுப்பாக அந்த இது போட்டாங்கன்னா அந்த சட்டையில் அடிச்சுட்டு வந்துடுவாங்க, பக்கத்துலேயே போக முடியாத அளவுக்கு இருக்குது. ஆகவே நமக்கு மெய்யான ஞானம்
கர்த்தர் தருகிறார், நல்ல ஆலோசனைகளை தருகிறார். அந்த பாதைகளை நாம் நடந்தால் நமக்கு வழியில் பயமும் இல்லை, நமக்கு வழியில் இடரலும் இல்லை. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 21 23 வரைக்கும் வாசிங்க. என் மகனே, இவைகள் உன் கண்களை பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால்கள் இடராது. இன்றைக்கு நாம் ஏன் இடறி போகிறோம்? கர்த்தருடைய பாதையை விட்டு விலகுவதனால் நாம் விலகி போகிறோம். நம்முடைய கண்களை கர்த்தர் மேல் நோக்காமல் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யவான்கள் மேல் நாம் நோக்குகிறோம். பாருப்பா, அவனுக்கு என்னப்பா கவலை இல்லாமல் இருக்கான், அவன் போகிறது காரில் தான், வாழ்கிறது வசையாக தான், நல்ல சௌக்கியமாக இருக்கான், நாளைக்கு என்ன வேணுங்கிற கவலை அவனுக்கு இல்லை. ஆனால் நமக்கு நாளைக்கு என்ன வேணுங்கிற கவலை இருக்குது என்று இன்றைக்கு நம்முடைய கண்களை தேவனை நோக்காமல் இந்த உலக மனிதர்கள் யார்? துன்மார்க்கர்கள், கவலையற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்கள். செல்வத்தை செழிப்பாக வச்சுருக்காங்கன்னா அவங்க நியாயமாக சம்பாத்தியம் பண்ணி இல்லை, எந்த வழியில் செல்வத்தை சம்பாத்தியம் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். அந்த வழியில் குறுகிய காலத்தில் மிக அதிகமாக சம்பாத்தியம் பண்ணிகள். அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். எந்த மனநிலையிலும் அவர்கள் வாழக்கூடியவர்கள். நாம் ஒரு கட்டுப்பாடற்ற ஒழுங்கற்ற மனநிலையிலே வாழக்கூடியவர்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நன்றாக விதவிதமாக ருசியாக சுத்தமாக சாப்பிட வேண்டும். வெறித்து போகும் அளவுக்கு போதைப் பொருள்களை பயன்படுத்துவார்கள். அதை பார்த்து நாம் அவன் வசதியாக இருக்கிறானே என்று பொறாமைப்படுகிறோம். இன்றைக்கு போதைப் பொருள்களெல்லாம் அதை பருகிவிட்டோ அதை அனுபவித்து விட்டோ ரோட்டில் போய் பஸ்ஸை மறிக்கிறது, நாய்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறது, கழுதையோட போய் உட்கார்ந்துருக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி தண்ணி போட்டவங்களில் பார்க்கணும் நடக்குது. நமக்கு இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. தெருவில் உருளுவாங்க. அவனுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா? நீ ஏன் அவனை பார்க்க? காரில் போகிறவனை பாரு அப்படின்னா, காரில் போகிறவன் நமக்கு அவன் நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியும். அவனுக்கு பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், செழிப்பு இருக்கலாம், ஆனால் அவனுக்கு அமைதி கிடையாது, சமாதானம் கிடையாது. அதை காப்பதற்கே அவன் அந்த அளவுக்கு போராடி கொண்டிருப்பான். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. பெரிய தலைவருங்காங்க, ரோட்டில் இருக்காங்க, அங்கேருந்து ஒருத்தன் வாரம் வெட்டி போட்டு கொலை பண்ணிட்டு போயிடலாம். ஆகவே அவருடைய வாழ்க்கை நிலையற்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை, தேவனை பார்க்கக்கூடிய வாழ்க்கை நிலையற்றதல்ல, நித்தியமானது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே நமது வாழ்க்கை நிச்சயமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்னா, நம்முடைய மனசை நம்முடைய எண்ணங்களை பாவிகளை பார்த்து, துன்மார்க்கர்களை பார்த்து நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். நமக்கு ஒரு முடிவு கர்த்தர் வச்சிருக்காரு, அந்த நம்பிக்கையோடு கர்த்தர் சமூகத்திலே இருக்க வேண்டும். இதைத்தான் நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்கள் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா, பெண்கள் அதுக்கு மேலே இருக்கிறாங்க. எதை குறித்தும் கவலையே கிடையாது, நாளைய குறித்த சிந்தனை இல்லை. அவர்களுக்கு வேணுங்கிறத செல்வத்தில், செழிப்பில்,
மிதைக்கிறார்கள். அதனால் அவங்க எதை வேண்டுமானாலும் பேசுகிறாங்க. எதை வேண்டுமானாலும் என்ன அர்த்தம்? உண்மையை தவிர, நியாயத்தை தவிர அவர்கள் எதை வேண்டுமானாலும் துணிந்து பேசுவார்கள், துணிந்து செய்வார்கள். அவர்களால் எங்கு வேண்டுமானாலும் பேச முடிகிறது, எங்கு வேண்டுமானாலும் சொல்ல முடிகிறது. ஆனால் நாம் சர்ச்சைக்கு வர்றதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது, ஆலயத்தில் போய் தொழுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது, ஆண்டவரை நினைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க? அப்படிலாம் சத்தமாக அலையில் சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறாங்களா? சத்தத்தையே காணும் பாருங்கள். ஆனால் அவங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே அவங்க வேலையை பார்த்துருவாங்க. ராத்திரி என்ன நியூஸை கேட்டாங்களோ அதை காலையில் ஊர் பூரம் பரப்பி விட்டு ஒரு லவுட் ஸ்பீக்கர், ஒரு மைக்காக அவங்க பயன்படுத்திகிட்ருக்காங்க. துன்பம் இல்லை, நோய் இல்லை, மனமோன வாழ்க்கை, சோர்வு இல்லை. இது பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்கள் மட்டும் இப்படி இல்லை. இதை எங்கே சொல்கிறாருன்னா, மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலே சொல்கிறார். மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். அப்போ நாம் அவர்களை பார்க்கவே கூடாது. நாம் யாரை பார்க்கணும்? யோசேப்பை பார்க்கணும். யோசேப்பை பாருங்கள், அண்ணன் தம்பிக்கு அப்பம் கொண்டு போச்சுனாரு. அப்பம் கொண்டு போனான். அப்பத்தை வாங்கிட்டு செஞ்சாங்க, குடிக்கலை தூக்கி போட்டாங்க. குடிக்கலை தூக்கி போட்டு பண்ணால் பிரயோஜனம் இல்லை. 20 வெள்ளி காசுக்கு விற்றா போகுதுன்னு சொல்லி 20 வெள்ளி காசுக்கு எகிப்தில் விற்றாங்க. 20 வெள்ளி காசுக்கு விற்று அவன் 30 வெள்ளி காசுக்கு அங்கே விற்றுட்டு போயிட்டான். அங்கே பாவம் அவனை துரத்துச்சு. பாவத்தை தொட்டானா? பாவத்தை தொடலை. ஏன்னா கர்த்தருக்கு பயந்தான். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? நமக்கும் இப்படிப்பட்ட பாடுகள், நமக்கும் இப்படிப்பட்ட ஓத்திரங்கள் உண்டு. பாவம் வழியை வா வான்னு கூப்பிடும். நீ ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன செஞ்ச? இந்த கஷ்டம்தான் படணும், நீ குழிக்குள்ளே தான் இறங்கணும், ஒன்றை அடிமைக்கு விற்றுருவான் அப்படிலாம் சொல்லுவாங்க. சத்துருவானவன் நம்மளை பாவத்துக்கு வா வா என்று அழைப்பான். ஆனால் அவன் போகக்கூடாது. பாவத்துக்கு போகாத எங்கே போனான்? யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனான். சிறைச்சாலையில் போய் ஆண்டவர் அவனுக்கு என்ன வரம் கொடுத்துருக்காரு, இந்த வரத்தை பயன்படுத்தினா. ஆண்டவர் எங்கே கொண்டு உயர்த்தி வச்சார்? ஆண்டவர் எங்கே கொண்டு உயர்த்தி வச்சார்? அந்த நாட்டை ஆளுகின்ற அதிபதியாக உயர்த்தி வைத்தார். ஆகவே நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தால் துன்மார்க்கம் ஓன்ட்ட வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைப்பார். பாவிகள் ஓன்ட்ட வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைப்பார். அவனை விற்றவங்க யார்கிட்ட போய் கடைசியில் இருந்தாங்க? சாப்பாட்டுக்கு அவன்கிட்ட தான் போய் நின்றாங்க. அப்போ நாம் இதை பார்க்கணுமா? அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கனுடைய வசதியான வாழ்க்கையை பார்க்கணுமா? எதை பார்க்கணும்? கர்த்தரை பாருங்கள், வேதத்தை நன்றாக தினசரி தியானம் செய்யுங்கள். தாவீது கூட இதுக்கு விதிவிலக்கல்ல. பாருங்கள், தாவீது அப்படி புலம்புவோம், அவருக்கெல்லாம் அப்படி பண்ணியிருக்கீங்களே, எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. சங்கீத புஸ்தகத்தில் 73ஆம் அதிகாரத்தில், சங்கீத புஸ்தகம் 73 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வேகமாக வரும். துன்மார்க்கரின் பார்வை துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்பட்டார்கள். மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போல். ஏன் அப்படி தப்பு வருதுன்னா, வேதம் வீட்டில் படிக்கிறது இல்லை, டெய்லி படிக்கிறது இல்லை. டெய்லி படிக்கணும்.
ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும் அவர்களை சுற்றி கொள்ளும் கொடுமை ஆடையைப் போல் கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும் அவர்களை மூடிக்கொள்ளும் அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது ஆ அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது எடுப்பாய் பார்க்கிறது அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள் இருமாப்பாய் பேசுகிறார்கள் தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள் அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள் தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும் தேவனுக்கு அது எப்படி தெரியும் உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள் இதோ இவர்கள் துன்மார்க்கர்கள் இவர்கள் என்றும் சுக ஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன் நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன் இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்குள் அவருக்குள்ளாக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படித்தான் யோசேப்பு இருந்தான். யோசேப்புக்கு என்ன செஞ்சாங்க? நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்கல்ல, ராஜா அந்த அரசருக்குரிய ட்ரெஸ்ஸு, நல்ல கழுத்தில் அந்த பொன் சற்பர பணிகள்லாம் போட்டாங்கல்ல, அலங்கார ஆபரணங்கள்லாம் அரசருக்குரியதெல்லாம் போட்டாங்க. அதனால் போட்டதுனால ஆகா எனக்கு மிகப்பெரிய கௌரவம் வந்துவிட்டது, நான் மிகவும் பெரிய மனிதனாகிவிட்டேன் என்று எல்லாரும் என்னை கண்டு பயப்பட வேண்டும் என்று நாம் இருந்தால் துன்மார்க்கம். அது எதுக்கு இப்போ போடுறாங்க? இவர் அரசாங்கத்திலே முக்கியமானவர், இவர் அரசாங்கத்திலே முதன்மையானவர், இவர் அரசாங்க பணிகளை செய்கிறவர், அதற்கு அடையாளம். இன்றைக்கி அது எதுக்கு பயன்படுது? வண்டியில் எழுதி வச்சுக்கிட்டாங்க, நாங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற பேரை எழுதி வச்சுக்கிட்டாங்க. எங்கேயாவது சட்டத்தை மீறி நடக்கும்போது அகப்படும்போது நாங்கள் இங்கே பணியாற்றுகிறோம் என்று சொல்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆனால் யோசேப்பு அதை வைத்து பெருமைப்பட்டானா? அதை வைத்து யாரையாவது பரிகாசம் பண்ணினானா? அதை வைத்து பிறரை பயங்காட்டினானா? யாரையாவது ஏமாற்றினானா? யார் மீது ஆதிக்கம் செலுத்தினானா? அல்லது சந்தர்ப்பவாதிகளுக்கு ஏன்ட்ட தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கபலமாக யாருக்காவது இருந்தானா? இல்லை. ஆகவே அந்த யோசேப்பை போல நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நாம் நடக்க வேண்டும். இந்த உலகத்தில் பணக்காரனை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. நம்மளை விட அவன் பணக்காரனாக இருக்கானே அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் என்ன வச்சுருக்காரோ அது நமக்கு குறைவான பணமாக இருந்தாலும் நமக்கு நிறைவானது, நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது, நமக்கு சமாதானத்தை தரக்கூடியது. தயவு செய்து பாவத்தில் விழுந்து போகக்கூடாது. இப்போ பாவம் ஈஸியாக தொடும், வழியை கூப்பிட்டு தொடும். ரோட்டில் போயிட்டுருக்கோம், நம்ம வாங்கன்னு நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க, அடுத்தவங்களை குறித்து குறை சொல்லுவாங்க, அடுத்தவங்களை குறித்து குற்றப்படுத்துவாங்க. உடனே ஆமான்னு நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு ஆண்டவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். யோசேப்பு பாவத்துக்கு பயந்தான்,
ஆண்டவருக்கு பயந்தான் அவன் உயர்த்தப்பட்டான். அதுபோல் நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுங்கள். பாவத்துக்கு பயந்து பாவத்துக்குள்ளே நுழையாதீங்க. இந்த உலகம் நம்மை வா வா என்று பாவத்துக்குள்ளே அழைக்கும். முந்திராதீங்க. அது கவர்ச்சியாக இருக்கும். ஆருத்ரால எப்படி போய் ஏமாந்தாங்களோ அது மாதிரி போய் ஏமாறுவாங்க. 30% வட்டி ஒரு மாதத்துக்குன்னா என்ன சும்மாவா? வருஷத்துக்கு 360% வட்டினா எங்கே கிடைக்கி போனாங்க. இப்போ ஏமாந்துக்கிட்டு புலம்புதாங்க. என்கிட்ட இந்த வாரம் ஒருத்தர் புலம்புனார், 25 லட்ச ரூபா கடன் வச்சு நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னாரு. அடப்பாவி, நான் 10,000 கடன் வச்சாலே எனக்கு கஷ்டமாக தெரியுது, நீ 25 லட்சம் கடன் வச்சுட்டு எப்படிப்பா அலைஞ்சிருக்கான்னு நினச்சேன். ஒரு ஆள், நான் தூக்குப்பட்டு சாதத்தோட வழியில் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு சோர்ஸே இல்லை, கடன் நிறையா இருக்குது, அடைக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னார். நம்மக்கிட்ட ஜெபம் பண்ணோம், ஆண்டவரை மட்டும் நேசிங்க, வேறு எதுவும் வேண்டான்னோம். இல்லையே என்கிட்ட எதுவுமே இல்லையே, நீ நேசி. அன்னைக்கு நேசிச்சார். திடீர்னு ஒரு அற்புதம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் விட்டுட்டார். அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரோட நமக்கு கொடுத்த வழிகளில் அந்த யோசேப்பை எப்படி உயர்த்தினார் பாருங்க. ஒரு தேசத்தையே அங்கே வந்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கு 70 பேராக வந்த அந்த குடும்பத்தை, அந்த வம்சத்தை ஒரு தேசமாக உருவாக்கி 20 லட்சம் பேராக அங்கேருந்து வெளியேறச் செய்தவர் நம்முடைய தேவன். அப்படி பழகி பெருகச் செய்கின்றவர் நம்முடைய தேவன். இன்றைக்கி நம்மகிட்ட பணம் இல்லைன்னு யாரும் நினைக்க வேண்டாம். நமக்கு கர்த்தர் என்ன தேவையோ அதை தந்து கொண்டே இருப்பார். யோசேப்பு மூலமாக இஸ்ரவேலரை ஆசீர்வதித்தது போல நம்முடைய திருச்சபையார் பாவத்துக்கு பயந்து தேவனை நோக்கி பார்த்தார். நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி அகலாமல் இருந்தால், நமக்கு தேவன் துன்மார்க்கரை நம்ம பார்க்காம இருந்தால் எல்லாவற்றையும் தருகின்றவராக இருக்கிறார். இன்றைக்கி சங்கீதம் 91 வாசித்தோம். கால் இடராதபடி கர்த்தர் என்னை காத்தார் என்று சங்கீதக்காரன் சாட்சி சொன்னான். எந்த சங்கீதக்காரன் துன்மார்க்கரை கண்டு பராமரிப்பட்டு 23ஆம் சங்கீதத்திலே பார்த்தோமோ அதை 91ஆவது சங்கீதத்தில் அவன் சாட்சி சொல்கிறான். ஏன்? சங்கீதக்காரன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான், கர்த்தருக்கு பயந்தான், எதை செய்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்டு உமக்கு சித்தமா என்று கேட்டு செய்தான். இன்றைக்கு நாம் அப்படி கேட்குறோமா? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறோமா? கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? கர்த்தரிடத்தில் தாழ்மையாக இருக்கிறோமா? இருக்கணும். அந்த ஆண்டவர் எதுக்கு வந்தார் பூமிக்கு? நம்மை பரிசுத்தவானாக்க தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அந்த குமாரனையே சாத்தான் சோதிச்சாங்களா? சங்கீதம் 91 எடுத்துக்கிடுங்க, 11ஆவது வசனம் பாருங்க. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். போதும். அந்த நம்முடைய தேவனையே 40 நாட்கள் நமக்காக அவர் உபவாசித்து ஜெபித்து வந்தபோது அவரிடத்திலே வந்து பசியாக இருக்கிறதை அறிந்து இந்த கல்லை அப்பமாக சாப்பிடுன்னு சொன்னால் உடனே ஆண்டவருக்கு முடியுமில்ல? கல்லை அப்பமாக்கி சாப்பிட முடியுமில்ல? ஆனால் அந்த சாத்தான் சொல்லி செய்யணுமா? அந்த சாத்தான் சொல்லி செய்யணுமா? அதுக்காக ஆண்டவர் வந்திருக்காரு? சாத்தான் பேச்சை கேட்கவா வந்திருக்காரு? அல்லது உப்பரையிலிருந்து குதி, ஆண்டவர் குதிச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் சாத்தான் சொல்கிறான், அவன் தந்திரக்காரன், ஏற்கனவே ஏவாளை ஏமாற்றிருக்கான், தந்திரமாக வந்து ஏமாத்தினான். அதே தந்திரத்தை ஆண்டவர் கைவிடுகிறான். வாசி பாருங்கள், லூக்கா புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 10-11. லூக்கா புஸ்தகத்தில் 4ஆம், ஏனெனில் எங்கே அப்படிதான்
அங்கே சங்கீதத்தில் என்ன படித்தோம்? உன்னை காக்கும்படி உண்மை காக்கும்படிக்கு முன்னால் என்ன வார்த்தை இருக்குது? உன் வழிகள் எல்லாம். இந்த உன் வழிகள் எல்லாங்கிறத விட்டுட்டான் பார்த்தீங்களா? உன் வழிகள் எல்லாம் அப்படிங்கிறத விட்டுட்டு உண்மை காக்கும்படி வசனத்தை ஒரு வார்த்தையை வெட்டிட்டு நம்மளை விடுவான். அப்படி தான் யோவாவில் வஞ்சிட்டான். அப்படி ஆண்டவரையும் வஞ்சிக்கிறான். வாசிங்க. ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு உமது உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இயேசு அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. அவனுக்கு பதில் சொல்லி அனுப்பிடணும். எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது நீ தேவனுடைய குமாரனால் உன்னை நீ ரட்சித்துக்கொள், நீ இறங்கி வா என்று தலையை துலுக்கியவர்கள் உண்டு. எலியா வந்து உன்னை காப்பான் என்று ஏசியவர்கள் உண்டு. ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு அதை எப்படி மறைக்கலாம், அதை எப்படி மறுக்கலாம், நடக்கவே இல்லை என்று எப்படி பொய் சொல்லலாம் என்றெல்லாம் இப்படி தான் சாத்தான் வழி, ஏமாந்து போகக்கூடிய வழி. ஆனால் தேவனை மட்டும் நம்பி இருக்கிறவர்கள், தேவனை மட்டும் நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் கலங்கி போவதில்லை. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய சுய புத்தியின் மேலுடைய சாயாமல் நம்முடைய முழு இருதயத்தோடு கர்த்தரில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அல்லேலூயா. நான் செவ்வையான பாதை உனக்கு தருவேன் என்று நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தில் சொன்னாரா இல்லையா? செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நம்முடைய பாதை எப்படிப்பட்ட பாதை? சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, நம்முடைய பாதை எப்படிப்பட்ட பாதை என்று. கற்களால் இடறுகிற பாதை நம்முடைய பாதை. தாவீதை கல்லை கொண்டு எரிஞ்சாங்கல்ல, இன்னைக்கு நம்ம சொல்ல கொண்டு எறிவாங்க இல்லையா? நாம் எல்லாருமே சொல்லால் பாதிக்கப்பட்டவர்கள். இங்கே இருக்கிற எல்லாருமே மற்றவருடைய சொல்லால் பாதிக்கப்பட்டவர்கள். அதுக்கு கல்லடியே பட்டிருக்கலாம் போல தோணும் நமக்கு. சொற்களின் மிகுதி, வாயின் வார்த்தைகள் பாவத்தை மிகுதியாக்கும். இது நீதிமொழிகளில் இருக்க வசனம். தாவீது போகும்போது சிங்கம் தாக்குச்சு, சிங்கத்தை கிழித்து எரிஞ்சேன்னா, நீ போய் கோலியாத்தை அடிக்க முடியுமா? நானே முடியல, சவுல் சொல்தான், நீ போறியா? கோலியாத்து என்ன சிங்கத்தோட பெரியாளா? நான் சிங்கத்தையே காலி பண்ணிட்டு வந்திருக்கிறேன். யார் அது? அவனுடைய பலனா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படிதான் சொன்னான். இந்த கோலியாத்து எனக்கு ரொம்ப ஈஸி, நான் வீழ்த்திருந்தேன்னா. இதுன்ற பொடிப்பையன் எப்படி சொல்கிறான் அப்படின்னா சவுல் நினைத்தான். நம்ம வில் வித்தோ வால் வித்தோ எல்லாம் கற்று வச்சுருக்கோம், நம்மளாலே முடியல. கொடிய சர்ப்பத்தால் ஆபத்து. பவுலடியார சர்ப்பம் கடித்த போது அந்த தீவில் உள்ளவங்களாம் என்ன செஞ்சாங்க? இவன் முடிஞ்சான் அப்படின்னாங்க. ஆனால் அவன் பாட்டில் இருந்தான். ஏனென்றால் கர்த்தர் நம்மை செவ்வையான பாதையில் நடத்துகிறார். நமக்கும் இன்னைக்கு கற்களால் இடர்கள் உண்டு. அதான் சொல்லால் வருதே. நம்மளை என்னெல்லாம் சொல்லணுமோ, எவ்வளோ சொல்லணுமோ, எவ்வளோ திட்டணுமோ திட்டுறாங்க. அதை குறித்து கவலைப்படக்கூடாது. ரோட்டில் போகும்போது எத்தனை பேர் பாம்பை பார்த்துருக்கீங்க? அதை கண்டு நீங்கள் பயந்தீங்களா? அது உங்களை கண்டு பயந்துச்சா?
அதை கண்டு நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் கூட இல்லை. அது நம்மளை கண்டு பயந்து ஓடிச்சுன்னா நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு. நான் வனாந்தரத்தில் இருக்கும்போது ஒரு தடவை வெளியே போனேன். தென்னை மரத்து அடியில் கருநாகப்பாம்பு பெருசு 7-8 அடி இருக்குது. இதை பார்த்த உடனே ஓடிச்சு. ஆனால் எனக்கு ஒரு அப்படி ஸ்டக்காகவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. பேதுரு மாதிரி அப்பாலே போய் சாத்தானுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். ஆனால் 2 நாள் கழித்து அந்த வாட்ச்மேன் அந்த பாம்பை அடிச்சிட்டாங்க. ஆக நம்ம கண்ணில் மாட்டிட்டா அது காளி. சாத்தான் நம்ம கண்ணில் மாட்டிட்டானா காளி. ஏன்னா நம்ம கண்ணில் யார் இருக்கா? நம்ம கண்ணில் யார் இருக்கா? தேவன் இருக்கார். ஆகவே நம்முடைய பாதைகள் எல்லாம் வெளியே போகும்போதும் சரி, கூடாரத்துக்குள்ளே இருக்கும்போதும் சரி, கூடாரத்துக்கு வெளியே போகும்போதும் சரி, கர்த்தர் பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். அதனால் தான் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வெளியே போனால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வீட்டுக்குள்ளே இருந்தால் உனக்கு உன் கூடாரத்தை வாதை அணுகாது. அதுதான் பாதுகாப்புக்காக தூதர்களை வைத்திருக்கிறார். கூடாரம் என்றால் கூடாரத்திற்கு உள்ளே இருக்கும் உனக்குரிய எல்லா உடைமைகளும் ஆகும். வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா உடைமைகளையும் வாதை இங்கே அணுகாதபடி தேவன் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எப்பொழுதும் நம்மை அவர் பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே இன்றைக்கி ஏன் நம்ம இடறுதோம்? நமக்கு இடறலுக்கான வழிகள் சாத்தான் என்னெல்லாம் வச்சுருக்கான்னா, சில பேர் ஆண்டவர்கிட்ட அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும்னு ரொம்ப நம்பி வருவாங்க. வந்த உடனே நடக்காது. அது கொஞ்சம் பாடுபட்டு அடிபட்டு மிதிப்பட்டு ஒவ்வொருத்தரங்களாம் வந்து கடைசியாக தான் அற்புதமும், அந்த அற்புதத்தை காணும் வரை காத்திருக்காமல் இடறி விழுந்து போகிறவர்கள் உண்டு. கூச்சிட்டு இருங்க, வீட்டில் போய் வசனத்தை படித்து பாருங்கள். இன்றைக்கி திருவிருந்து ஆராதனை பண்ண நம்ம வசனத்தை செய்தி இதோடு முடிக்க போகிறோம். அந்த வசனங்களை சொல்லிவிட்டு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 16:1-4 பார்த்துக்கிடுங்க வீட்டில் போய். அடுத்து திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் சபையில் என்ன செய்தி கேட்டாலும் என்ன வசனம் கேட்டாலும், இன்றைக்கி சாயந்தரம் என்ன வசனம் சொன்னாங்கன்னு கேட்டால் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்களா? நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்களா? மறந்துடுவீங்க இல்லை, ஞாபகம் வச்சுருக்கணும். அது வசனத்துக்கு கீழ்ப்படியணும். 1 பேதுரு 2:8 வேறு இல்லாமல், அதாவது கர்த்தருக்குள்ள வந்திருப்பாங்க, ஆனால் அந்த உலக வாழ்க்கையை பார்த்த உடனே இது என்ன வாழ்க்கைப்பா, அங்கே போனால் சீரகை குடிக்காதுவாங்க, பீடி குடிக்கக்கூடாதுவாங்க, மது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை போய் கேட்டு நாம் இருக்கணுமா? அப்படி வேறு இல்லாமல் விழுந்து போகிறவர்கள். அடுத்து ஒவ்வொருத்தரவும் துன்பம் வந்தாச்சுன்னா, ஏன்னா நம்மளுடைய சுவிசேஷம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்குள்ள வந்துட்டுன்னா உனக்கு கஷ்டமே கிடையாதுன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கப்புறம் பலவித பாடுகளையும் பலவித ஓத்திரங்களையும் நாம் அனுபவிச்சிருக்கோம். எத்தனையோ பேர் அழுது சொல்லியிருக்கீங்க, ஜெபிச்சிருக்கோம். ஓத்திரமும் துன்பமும் உண்டு, ஆனால் கர்த்தர் அதை மேற்கொள்வார். மத்தேயு 13:21 ஆண்டவரை பின்பற்றி நடப்பது கிடையாது. ஆண்டவரை இந்த அடிச்சுவடி என்னன்னு தெரியாமல் நடப்பது. சங்கீதம் 17:5 இதனால் இடரல் அடைவார்கள். அடுத்து நமக்கு அழைத்த அழைப்பை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் இடறி போவர்கள் உண்டு. நாம் எதுக்கு அழைச்சிருக்கோன்னே நமக்கு சில பேர் தெரியாமல் இருப்பாங்க. 2 பேரில் 1:10 அடுத்து நாம் வாசித்த சங்கீதம் அதெல்லாம் குறிக்க வேண்டாம். சங்கீதம் 73 துன்மார்க்குடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொண்டு இடறி போவார்கள். மெய் ஞானத்தை கர்த்தர் போதிக்கிறதை பெற்றுக்கொள்ளாமல் இடறி போவார்கள். தேவ அன்பில் நிலைத்திருக்காமல் இடறி போவார்கள். தேவன் அன்பாக தான் இருக்கார், ஆனால் அந்த அன்பை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும்ல. நாம் அவர் மீது அன்பாக இருக்கணும்ல. அவர் மீது அன்பாக இருக்கணும்னா இயேசுப்பா எப்போ வருவார்னா அவர் மீது அன்பு செலுத்திடக்கூடாது. நீ மற்றவரிடத்தில் அன்பாக இருப்பதன் மூலம் அவர் மீது அன்பாக இருக்கிறாய். மற்றவரிடத்தில் ஆணவமாக இராத, அகங்காரமாக இராத, அன்பாக இரு. அடுத்து இறுதியாக கர்த்தருக்கு காத்திருக்கிறது. சங்கீதம் 40:1 தேவ அன்பில் நிலைத்திருப்பது. 1 யோவான் 4:16
கர்த்தருக்கு காத்திரு சங்கீதம் 41. ஆகவே நமக்கு எப்படிப்பட்ட உபத்திரங்கள் பாடுகள் வந்தாலும் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இதனால் நாம் தேவனுடைய சமூகத்திலே இடறி விழாமல் கர்த்தர் நம் வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி அவர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே அந்த பெரிய காரியத்தை அவர் செய்திருப்பதனாலே நாம் ஒருபோதும் இடற மாட்டோம். இடறோன்னு அன்றைக்கி நீங்கள் சொல்லாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றதையும் நாம் இடறவே மாட்டோம். நமக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். மிக விரைவில் நடக்கும். சீக்கிரமாக நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.